ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் என் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு கடைக்கு போகலான்னு வந்திருந்தேங்க. ஸோ கடைக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்கு நான் இன்னும் லஞ்ச் பேக் வாங்கலை. ஸோ லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ் எல்லாமே பார்க்கலாம் தான் பிளான் பண்ணி வந்திருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒரு கடை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, அந்த கடையில் பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் அவ்வளோ கிளம்பி வந்திருந்தோங்க. ஸோ கடையில் பார்த்தீங்கன்னா பேக் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ரேட்டும் வந்து அஃபோர்டபுளாக தான் இருந்தது. ஸோ இந்த பேக் ரேட் பார்த்திங்கன்னா 360 சொல்லியிருந்தாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் போக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த குட்டி பேக் பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி பாப்பாவுக்கு பார்த்துருந்தேங்க. அவளுக்கு இன்னும் ஸ்கூல் ஓப்பன் ஆகலை. பட் இருந்தாலும் அவளுக்கு ஒரே சந்தோஷங்க கிளம்பி போகிறதுல. ஸோ அவள் போகும்போதே சொல்லி அமிச்சா, எனக்கு லஞ்ச் பேக்லாம் வாங்கிட்டு வாங்க மம்மி அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அவளுக்காக பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலாம் வச்சு செக் பண்ணி பார்த்துட்ருந்தோம். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த 2 பேக் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. என்னோடய பெரிய பையனுக்கு இந்த பிங்க் கலர் கொடுத்துடலாம், இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பாவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 பேக் மட்டும் நான் பார்த்துருந்தேங்க. இந்த வாட்டர் பாட்டில் டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. பட் இதில் சிப்பர் இருந்ததால் நான் இதை வாங்கலை. ஸோ இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டர் பாட்டில் பார்த்துருந்தேன். ஸோ ஆரஞ்சு கலரில் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதோட டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்தது, ரேட்டுமே ரொம்ப ஹெவியாக இருந்ததுங்க. ஸோ இதோட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ்ன்னு இருந்தது. பட் அந்த டிசைன் பிடிக்கவே எனக்கு நான் அதை மட்டும் வாங்கிட்டேங்க. ஸோ அதை தவிர இன்னொரு வாட்டர் பாட்டில் என் பாப்பாவுக்கு, டிஃபன் பாக்ஸ் எதுவுமே வாங்கலைங்க. எனக்கு ரேட் கொஞ்சம் ஹையாக பட்டுச்சு. அதோட நான் நினச்ச டிசைன் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இந்த 3 மட்டும் பில் பண்ணிவிட்டு ஸோ நான் அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. அங்கேருந்து வெளியே வந்ததுமே ஸோ ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேங்க. ஸோ அதனால் சாப்பிட்றதுக்காக நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஒன்று சேர்ந்தாலும் ஏதாச்சும் சாப்பிடுவோம். அப்போ வந்து நாங்கள் பேசிக்கிட்டே சாப்பிடும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பானிபூரி தாங்க சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஜிகர் தண்டா நல்லாயிருக்கும்னு என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தா. மேலே ஐஸ்கிரீம் நட்ஸ்லாம் ஆட் பண்ணி சில்லுன்னு சிக்கன் தண்டா ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நாங்கள் அங்கேருந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ அவ்வளோதான், பாய்.